Good morning, students. JEE 2024 current electricity. இதுல லாஸ்ட் வீக் நாம கொஸ்டின் நம்பர் 37 வரையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப 38ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ நீங்களும் கொஸ்டின் நம்பர் 38 எடுத்துக்கங்க. சொல்யூஷன் பேஜுக்கு போவேனா, கொஸ்டின் ரீட் பண்றப்ப கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கிளாஸை லிசன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. An electric bulb rated 50 watts 200 volt is connected across 100 volt supply. The power dissipation of the bulb is. நான் ரெகுலர் கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லயும் நேம் பிளேட் டீடைல்ஸ்னு ஒன்னு இருக்கும். அந்த நேம் பிளேட் டீடைல்ஸ்ல அதுக்கு எவ்வளவு பவர் டிசிபேட் ஆகும், எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஆஃபர் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் பல்போட பவர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 வாட்ஸ்னு சொல்றாங்க. இதுக்கான வோல்டேஜ் வந்து 200 வோல்ட். இந்த நேம் பிளேட் டீடைல்ஸோட மீனிங் என்னன்னா, நீங்க இந்த பல்பை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க சொல்ற அந்த 200 வோல்ட் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா 50 வாட்ஸ் பவரை டிசிபேட் பண்ணும். மேபி 200ஓட லெஸரா கொடுத்தீங்கன்னா கம்மி பவர் டிசிபேட் பண்ணும், விச் மீன்ஸ் ஒழுங்கா வேலை செய்யாது. நீங்க 200ஓட கிரேட்டரா கொடுத்தீங்கன்னா பஸ்ட் ஆயிடும். அப்ப எப்பயுமே டிசைனர் சொல்ற அந்த டேட்டா என்னவோ அதுக்கு ஈக்குவலன் கொடுக்கணும். கம்மி கொடுக்கலாம், தப்பு கிடையாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. கிரேட்டர் எப்பயுமே கொடுக்க கூடாது. இப்ப இந்த மாதிரியான ஒரு பல்புக்கு 100 வோல்ட் கொடுக்குறாங்க. அப்ப பவர் டிசிபேஷன் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எப்படி பண்றது? இந்த நேம் பிளேட் டீடைல்ஸை யூஸ் பண்ணி நாம எப்படியாவது இந்த டிவைஸை ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி மாத்திரலாம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் நேம் பிளேட் டீடைல்ஸ் இருக்கும். அதை வச்சு எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப பவரோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் வி அண்ட் ஆர் என்னன்னா வி ஸ்கொயர்ட் பை ஆர். இதுல இருந்து ஆர் கண்டுபிடிச்சா வி ஸ்கொயர்ட் பை பின்னு வரும். வி 200, பி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50 வாட்ஸ். சிம்பிளிஃபை பண்ணா 800 ஓம்னு வந்துடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு இங்க எவ்வளவு பவர் டிசிபேட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அகைன் பவரோட ஃபார்முலா வி ஸ்கொயர்ட் பை ஆர். வி 100ன்னு சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 800 ஓம். கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 12.5 வாட்ஸ் வரும். நீங்க ஒரு லாஜிக் பேசிஸ்ல இதுக்கு ஆன்சர் எழுதிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 200 வோல்ட்னா 50 வாட்ஸ் பவர், அப்ப 100 வோல்ட்ஸ்னா அதுல ஹாஃப் 25 வாட்ஸ்ல லாஜிக் பேசிஸ்ல எழுதிடக்கூடாது. நீங்க ஃபார்முலா மூலியமா தான் என்ன பண்ணணும், அப்டைன் பண்ணும். நம்மளோட கிளாஸ் நோட்ஸ்ல எனர்ஜி அண்ட் பவர்ங்கிற டைட்டில் தியரி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிகின் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இதான். இந்த ப்ராப்ளம் தான் நான் உங்களுக்கு நடத்திருப்பேன். இந்த ஸ்டைல்ல நடத்திருப்பேன், நம்பர் மாறி இருக்கும். இது ஒரு பாப்புலர் ஸ்டைலு. இப்ப நான் சொன்ன நேம் பிளேட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரெசிஸ்டன்ஸா மாத்தலாம். நேம் பிளேட் டீடைல்ஸ் வச்சு எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்ல. அதனால நீங்க ஒரு பல்புக்கு பதில் ஒரு ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்து மாட்டினா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு பிரைட்னஸ் எல்லாம் வந்துடாது. இந்த பல்பை நீ பர்ச்சேஸ் பண்ணி இந்த பல்பை மாட்டினாதான் இதுல இருந்து வர பிரைட்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதை நான் ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் பண்ணிருக்கேன். நம்ம மார்க்கெட்ல போய் இந்த பல்ப் வாங்காம இந்த ரெசிஸ்டன்ஸ் வாங்கணும்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பல்ப் மூலியமா கிடைக்கிற ரிசல்ட் கிடைக்காது. We can feel all electrical equipment as resistance for simplification purpose, analysis purpose. But bulb is equal to resistance கிடையாது. பல்ப் நீ ரெசிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணலாம். அந்த லாஜிக் தான் நான் பண்ணிருக்கேன். So 38 ஓவர். அடுத்து 39. The ratio of heat dissipated per second through resistance 5 ohm and 10 ohm in the circuit given below is. அவங்க ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க. ஒரு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 ஓம் அண்ட் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. வித் 10 வோல்ட் பேட்டரி.
இதான் உங்க சர்க்கியூட் ஆஃபர் பண்ணிருக்கிறது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹீட் டிசிபேட்டட் பெர் செகண்ட் கேக்குறாங்க. ஹீட்டுங்கிறது எனர்ஜி. அப்ப எனர்ஜி பெர் செகண்ட்னா பவர் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கும் கேட்டிருக்காங்கன்னா 5 ஓம் ரெசிஸ்டாரோட பவருக்கும் 10 ஓம் ரெசிஸ்டாரோட பவருக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன பண்றதுன்னு கரண்ட் எலக்ட்ரிசிட்டில எப்ப ஐடியா கிடைக்கலனாலும் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டாருக்கு பிளான் பண்ணுங்க. கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் டீல் பண்ணிட்டா டெஃபினட்டா என்ன பண்ணிடலாம்னா என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப பேட்டரில இருந்து ஒரு கரண்ட் ஐ டெலிவர் ஆகுது. அந்த ஐ இந்த இடத்துல வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு I1 இன்னொன்னு I2. கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுதுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க, ஆகுது. ரெண்டு ரெசிஸ்டாரோட பிகினிங்கும் ஒரே இடத்துல இருக்கு, ரெண்டு ரெசிஸ்டாரோட எண்டும் ஒரே இடத்துல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டாரும் பேரலல். ஆல்சோ பார்த்தோன்னே இது பேரலல்னு உனக்கு தெளிவா புரியும். சோ பேரலுக்கு ஈக்குவலன் டீல் பண்ணுங்க. 1/Rp is equal to 1/R1க்கு பதில் 5, 1/R2க்கு பதில் 10. நான் 10 என்ன பண்றேன்னா எல்சிஎம்மா எடுக்கிறேன். 10ல 5 2 டைம்ஸ், 10ல 10 1 டைம்ஸ்னா 3/10 அப்படின்னு வந்துடும், which is 1/Rp. இதுல இருந்து Rp கண்டுபிடிச்சா 10/3 ஓம். இப்ப இதை வச்சு சர்க்கியூட் அப்கிரேட் பண்ணுங்க. இந்த 20 ஓம் ரெசிஸ்டாரை நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். இது ரெண்டையும் பேரலல் பண்றேன். பேரலல் பண்ணா ஐ எம் கெட்டிங் 10/3 ஓம். சோ அதையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே எழுதிட்டேன். பேட்டரியை அப்படியே மெயின்டைன் பண்றேன், which is 10 வோல்ட். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் ஐ த்ரூ அவுட் அதே கரண்ட் தான் என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆகுது. ஒரு சர்க்கியூட் ஃபுல்லா ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது சீரீஸ்னு சொல்லலாம். அப்ப சீரீஸ்ல ஈக்குவலன் கண்டுபிடிங்க. சீரீஸ்ல ஈக்குவலன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா R1 plus R2. R1க்கு பதில் 20 இருக்கு, R2க்கு பதில் 10/3. கிராஸ் பண்ணீங்கன்னா 20 into 360 ஆயிரும். 60 plus 10 70/3 ஓம் அப்படின்னு வந்து. அப்ப சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வந்துருச்சு, which is 70/3 ஓம். பேட்டரி என்ன அப்படின்னா 10 வோல்ட். இப்ப பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட்டை பை ஓம்ஸ்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 10, ரெசிஸ்டன்ஸ் வந்து 70/3 மேல போயிடும். 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3/7 ஆம்பியர். பொதுவா சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் சிங்கிள் பேட்டரி வர வரையும் சர்க்கியூட்டை சால்வ் பண்ணிட்டா ஈஸியா ஓம்ஸ்ல அப்ளை பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். பொதுவா சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளத்துல என்ன பண்றதுன்னு எப்ப தெரியலனாலும் நீங்க ப்ராப்பரா ஃபார்வர்ட்ல சால்வ் பண்ணி ரிவர்ஸ் வாங்க. கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டாருக்கு பிளான் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கான ரூட் கிடைச்சிடும். நம்ம இதை கால்குலேட் பண்ணா ஓகே இது இருக்கு, இதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாங்கிற அந்த ரூட்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ இங்க இருந்து அப்படியே இங்க வாங்க. பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் வந்து 3/7 ஆம்பியர். இங்க இருந்து இங்க வாங்க. பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் 3/7 ஆம்பியர். அந்த கரண்ட் தான் இங்க வருது. இங்க வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. அப்ப எனக்கு I1 I2 வேணும். இங்க ஒரு சின்ன அன்ஃபேவர் இருக்கு. என்ன அன்ஃபேவர்னா ரெண்டா கரண்ட் ஸ்பிளிட் ஆகுது, ஆனா ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் அன்ஈக்குவலா இருக்கு. ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் அன்ஈக்குவலா இருந்தா கரண்ட்டும் அன்ஈக்குவலா டிவைட் ஆகும். இதே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா கரண்ட் ஈவனா டிவைட் ஆயிரும். அன்ஈக்குவலா இருந்தா அன்ஈக்குவலா டிவைட் ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டீச் பண்றப்ப செகண்ட் ப்ராப்ளத்திலே கரண்ட் டிவிஷன் ரூல்னு ஒரு ரூல் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த ரூல் படி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா என்ட்ரி கரண்ட் எழுதிருங்க, which is 3/7. அப்புறம் இன்டூ உங்களுக்கு I1 இந்த ஆம்ல போற கரண்ட் வேணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி I2 இந்த ஆம்ல போற கரண்ட் வேணும்னா அந்த ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. பை ரெண்டு ரெசிஸ்டன்ஸே ஆட் பண்ணி எழுதிருங்க 50. இதுல இதையும் கேன்சல் பண்ணா 2/3 வந்துடும். 3 கேன்சல் ஆகி 2/7 ஆம்பியர்னு வந்துடும். அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணா 3 ஆயிரும். 3 கேன்சல் பண்ணா 1/7 ஆம்பியர்னு வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3/7 இதே ஆன்சர் வரும். நீ கால்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கிராஸ் செக் பண்ணியும் பாத்துக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெசிஸ்டாரோட ஹீட் எனர்ஜி பெர் செகண்ட் ரேஷியோ இந்த ரெசிஸ்டாரோட ஹீட் எனர்ஜி பெர் செகண்ட் கேட்கறாங்க. ஹீட் எனர்ஜி பெர் செகண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் பவர். பவரோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் என்னன்னா I2 ஆகும். ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. நடுவுல ரேஷியோக்கான பாயிண்ட்ஸ் வச்சுட்டாங்க. இந்த ரெசிஸ்டார்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1. I1ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2/7 இருக்கு, ஹோல் ஸ்கொயர்டு இன்டூ R வேணும். R வந்து 5 ஓம். அடுத்து இந்த ரெசிஸ்டார்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணும் 10 ஓம். 10 ஓம்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2, which is 1/7 ஆம்பியர் ஹோல் ஸ்கொயர்டு. R வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 ஓம்னு இருக்கு. இந்த 7 கேன்சல் ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 2 இங்க வந்துடும். 2 ஸ்கொயர்ட் 4, ரேஷியோ 2,
இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணா 2:1. நான் இதை ரொம்ப சாதாரணமான ஒரு கொஸ்டினா தான் பாக்குறேன். டெஃபினட்டா கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ப்ராப்பரா ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரணும். அது இல்லாம நம்பர் கேன்சல் ஆகலையா, 3/7 வருதா அப்படியே வச்சுக்கோ, 70/3 வருதா அப்படியே வச்சுக்கோ. நீ அதை வந்து 70/3னா 23 பாயிண்ட் சம்திங் அப்படியெல்லாம் நீ எழுத வேணாம். அதெல்லாம் வந்து அன்னெசரியா அந்த ப்ராப்ளமோட ப்ராக்ரஸ இழுத்து விட்டுரும். நீ பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ண அவசியம் இல்லை, டெசிமல் பாயிண்ட்ல எழுதுன்னு அவசியம் இல்லை. அப்படியே வச்சுக்கிட்டு டீல் பண்ணு. கடைசியா வேணா ஃபைனலா போய் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல கடைசியா கன்வெர்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு ப்ராசஸ் பண்றப்ப தெரியுது புரியுதுன்னா அப்ப நீ பிகினிங்ல வேணா மாத்தி. முடிச்சாச்சுப்பா. கொஸ்டின் நம்பர் 39 ஓவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40 எடுங்க. The number of electrons flowing per second in a filament of 110 watts bulb operating at 220 volt is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பல்போட பவரும் அந்த பல்புக்கான ஆப்ரேட்டிங் வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா ஸ்மால் என். எப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டாலும் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. சார்ஜ் கண்டுபிடிச்சா Q is equal to NEங்கிற ஃபார்முலா வச்சு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் வேணும். இதுல பவரும் வோல்டேஜும் இருக்கு, அதை வச்சு ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். P is equal to VI. இதுல இருந்து I கண்டுபிடிச்சா P/V வரும். கொஸ்டின்ல பவர் 110 வாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, வோல்டேஜ் 220. சால்வ் பண்ணா 0.5 ஆம்பியர்னு வந்துடும். கரண்டோட ஃபார்முலா Q/T is equal to 0.5. Qக்கு பதில் NEன்னு எழுதலாம், by T is equal to 0.5. இதுல இருந்து N/T கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா 0.5/Eன்னு வரும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் டைம்னு போட்டிருக்கோம். டைமுக்கு பதில் 1 செகண்ட்ஸ் போட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட் கிடைச்சிரும். இஸ் ஈக்குவல் டு 0.5/E. 0.5 ரீடைன், ஈக்கு பதில் 1.6 × 10⁻⁹ எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ போட்டு. அகைன் இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து 41 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 41 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. Water boils in an electric kettle in 20 minutes after switch on. Using the same main supply, the length of heating element should be dash to dash times of its initial length if the water is boiled in 15 minutes அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு, அதுல 20 மினிட்ஸ்ல வாட்டர் பாயில் ஆகுது. இப்ப அதே மெயின் சப்ளை திருப்பி யூஸ் பண்றாங்க, ஆனா கெட்டில்ல இருக்கிற அந்த ஹீட்டிங் எலமெண்டோட லென்த்தை மாத்திட்டாங்க. லென்த்தை மாத்துனதுனால 15 மினிட்ஸ்லயே வாட்டர் பாயில் ஆகுது. அதே வாட்டர் 15 மினிட்ஸ்லயே பாயில் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த லென்த் என்ன, அந்த புது லென்த் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியா பண்ணலாம்ப்பா, ஒன்னும் கஷ்டம் கிடையாது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அட்டெம்ப்ட் 1ல வாட்டர் பாயில் ஆகுது, அட்டெம்ப்ட் 2லயும் வாட்டர் பாயில் ஆகுது. 2 அட்டெம்ப்ட்லயும் வாட்டர் பாயில் ஆகுதுன்னா வாட்டர் அந்த 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப 2 அட்டெம்ப்ட்லயும் ஜெனரேட் ஆன ஹீட் ஈக்குவல். அதனால ஹீட்டோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் எடுக்கிறேன். நான் 2 அட்டெம்ப்ட்லயும் சேம் மெயின் சப்ளை தான் யூஸ் பண்றாங்க, வோல்டேஜ் மாறல. அதனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். 2ஆ பிரிச்சுக்கிறேன், நடுவுல ஈக்குவல் போட்டேன். ஏன்னா 2 அட்டெம்ப்ட்லயும் டெவலப் ஆகுற ஹீட் ஈக்குவல். சேம் மெயின் சப்ளைங்கிறதுனால V மாறாது. கண்டிப்பா ஹீட்டிங் எலமெண்டோட லென்த் மாத்திட்டாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டெஃபினட்டா மாறும். ஏன்னா லென்த்துக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1 R2ன்னு போட்டேன். டைம் ஒரு அட்டெம்ப்ட் 20 மினிட்ஸ், இன்னொரு அட்டெம்ப்ட் 15 மினிட்ஸ். நீ டைம் போடுறதுனால போடலாம், RL T1 T2 அப்படின்னு எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். இதுல இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். R is equal to rho L/A. இதை நீங்க உள்ள ஃபில் பண்ணுங்க. T1 ரீடைன் பண்றேன், R1க்கு பதில் rho L1/Aன்னு எழுதிடலாம். ஏன்னா Lக்கு பதில் L1 போட்டிருக்கேன் அப்படின்னா லென்த் மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வேரி ஆயிருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ரோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல், மெட்டீரியல் மாறாத வரையும் ரெசிஸ்டிவிட்டி மாறாது.
ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். அதை பத்தி கொஸ்டின்ல எதுவும் சொல்லல. லென்த்தை மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால லென்த்ல மட்டும் சேஞ்ச் கிரியேட் பண்றேன். T2 ரீடைன். R2க்கு பதில் என்ன பண்றேன்னா அகைன் இந்த ஃபார்முலா ரோ L2 பை ஏன்னு எழுதுறேன். இப்ப எனக்கு ரோ என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். ஏ என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். T1 20 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. L1 இனிஷியல் லென்த். T2 15 மினிட்ஸ்னு சொல்றாங்க. L2 அந்த சேஞ்ச் ஆன லென்த் ஆர் ஃபைனல் லென்த். இதுல இருந்து L2 கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா L1 into 15/20 வரும். கேன்சல் பண்ணா உங்களுக்கு 3/4 வரும். அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். L2 ஃபைனல் லென்த் வந்து L1 மாதிரி 3/4 டைம்ஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஆன்சர் எடுத்துக்க வேண்டியதான். முடிஞ்சிருச்சு. ரெண்டு அட்டம்ப்ட்லயும் பில்ட் ஆகுற ஹீட் வந்து ஈக்குவலுங்கிற க்ளூ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, வாட்டர் ரெண்டு அட்டம்ப்ட்லயும் பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா இருக்கு. சோ அது நம்மளுக்கு புரியணும். ஹீட்டை ஈக்குவேட் பண்ணலாம்னு புரியணும். அப்புறம் ஹீட்டுக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏன்னா வி ரிமைன் சேம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாங்கிற அந்த பாயிண்ட்டும் புரியணும். ஏன்னா ஹீட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. I² RTO எடுக்கலாம், V² RTO எடுக்கலாம். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிளே பண்ணிக்கணும். கரண்ட் சேமா இருக்கு, இல்ல கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ற சான்ஸ் கிடைக்குதுன்னா அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். வோல்டேஜ் சேமா இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். சோ கவனமா இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது. சோ 41 முடிச்சாச்சு. 42 எடுங்க. When a potential difference V is applied across a wire of resistance R, it dissipates energy at a rate W. If wire is cut into two halves and these halves are connected mutually parallel across the same supply, the energy dissipation rate will become அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி டிசிபேட்டட் ரேட் அப்படிங்கிறாங்க. பிசிக்ஸ்ல ரேட்னா கீழே டைம் வரணும். எனர்ஜி டிசிபேஷன் ரேட்னா எனர்ஜி பை டைம்னு வரணும். எனர்ஜி பை டைம்னா பவர். அப்போ ஒரு அட்டம்ப்ட்ல ஒரு ஒயர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் R, அதுக்கு ஒரு சப்ளை கொடுக்கறாங்க which is V. அதனால இதுல ஜெனரேட் ஆகுற எனர்ஜி ரேட் is equal to Wங்கிறாங்க, which means பவர். வோல்டேஜ் ஹைலைட் ஆயிருக்கிறதுனால வோல்டேஜ் சம்பந்தப்பட்ட பவர் ஃபார்முலா எழுதுங்க, which is V²/R. இன்னொரு அட்டம்ப்ட்ல இந்த ஒயரை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா கட் பண்றாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் R/2 R/2ன்னு வந்துரும். அப்புறம் இந்த ரெண்டு பார்ட்டையும் பேரலலா கனெக்ட் பண்றாங்க. அப்ப R/2ஐயும் R/2ஐயும் பேரலலா கனெக்ட் பண்ணா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் will become as R/4. இந்த ஒயரை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மெயின் சப்ளையோட கனெக்ட் பண்றாங்க, அதே வோல்டேஜோட கனெக்ட் பண்றாங்க. அப்ப எனர்ஜி டிசிபேஷன் ரேட் தட் இஸ் பவர் என்னன்னு கேக்குறாங்க. அதை நான் W' போட்டுக்கிறேன். பவரோட ஃபார்முலா V ஹைலைட் ஆயிருக்கிறதுனால V²/R. V² ரீடைன். ஆருக்கு பதில் R/4ன்னு எழுதிடலாம். 4 மேல போயிருச்சு. இங்க இருக்கிற V²/Rக்கு பதில் இனிஷியலா இருந்த பவர் எழுதிக்கலாம். அப்ப புது எனர்ஜி டிசிபேஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன். இதான் ஆன்சர். முடிச்சாச்சு. இது என்னைய பொறுத்தவரை சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ 42 ஓவர். அடுத்து 43 எடுங்க. இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. What percentage will be the illumination of lamp decreases if current drops by 20%? இப்போ ஒரு லேம்ப் அதுல நார்மலா ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப அதுல இலுமினேஷன் சம் அமௌண்ட் வருது. இலுமினேஷன்னா வெளிச்சம். இப்ப அந்த கரண்ட் 20% டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப புது இலுமினேஷன் எவ்வளவு இருக்கும், ஆர்எல்ஸ் அது எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இலுமினேஷன்ங்கிறது அந்த லேம்ப்ல இருந்து வெளியே வர விசிபிலிட்டி. அந்த லேம்ப்ல எவ்வளவு எனர்ஜி பில்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு விசிபிலிட்டி வெளியே வரும். அப்ப எனர்ஜியோட ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம்னா ப்ராசஸ் பண்ணலாம். பவரோட ஃபார்முலா வச்சும் ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா பவரும் பிரைட்னஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எனர்ஜியும் பிரைட்னஸும் என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அந்த லேம்ப் டிசிபேட் பண்ற எனர்ஜியும் பிரைட்னஸ் ஆர் இலுமினேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அந்த லேம்ப் டிசிபேட் பண்ற பவரும் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப நீங்க எனர்ஜி ஃபார்முலா வச்சும் பண்ணலாம், பவர் ஃபார்முலா வச்சும் பண்ணலாம். நார்மலா அந்த லேம்ப்ல ஜெனரேட் ஆகுற எனர்ஜி ஆர் வெளியே டிசிபேட் ஆகுற அந்த இலுமினேஷன் இஸ் ஈக்குவல் டு I² RTன்னு போடுறாங்க. இனிஷியலா கரண்ட் வந்து I. லேட்டரா டிசிபேட் ஆகுற அந்த இலுமினேஷன் ஆர் எனர்ஜி என்ன பண்றோம்னா I' II RTன்னு எழுதுறான்.
அதே லேம்புங்கிறதுனால லேம்போட அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறாது. டைம் பத்தி இங்க பெருசா எதுவும் சொல்ல, அதனால டைமை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வேற ஒரு கரண்ட் தான் புதுசா புது கேஸ்ல பாஸ் ஆகுது. அதனால அந்த கரண்ட்டை நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐ டேஷ்னு போட்டிருக்கேன். இப்ப ஐ டேஷ் கண்டுபிடிக்கணும். அவங்க தான் தெளிவா சொல்லியிருக்காங்களே, இனிஷியலா எவ்வளவு கரண்ட் இருக்கோ அதுல 20% டிராப் ஆகுதுன்ட்டு. அப்ப இனிஷியலா கரண்ட் 100ன்னு வச்சுக்கோங்களேன். புது கரண்ட் வந்து 80. ஏன்னா 20% டிராப் ஆயிருக்கு அப்படின்னா ரிமைனிங் 80 இருக்கும். சோ அந்த லாஜிக்ல புது கரண்ட் ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 80/100 இன்டூ பழைய கரண்ட் எழுதணும். பாருங்க, நீங்க பழைய கரண்ட்டுக்கு பதிலா 100 போட்டீங்கன்னா புது கரண்ட் 80 வரும். 100 கேன்சல் ஆகி நீ எழுதிட்டு அவங்க சொன்ன லாஜிக் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிக்கோ. 20% குறைஞ்சிருக்கு, அப்ப 80% மெயின்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த லாஜிக்ல எழுதியிருக்கா. சால்வ் பண்ணா 4/5 ஐன்னு வந்து அது அப்படியே இங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஐ டேஷ் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்ட் ஆர் தான் ஃபார்முலா. அப்ப ஐ டேஷ் ஸ்கொயர்ட் ஆர்டி இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 16/25 ஐ ஸ்கொயர்ட் ஆர்டின்னு வந்துடும். இந்த ஐ ஸ்கொயர்ட் ஆர்டிக்கு பதில் பழைய இலுமினேஷன் போட்டுக்கலாம். அப்ப 16/25 இன்டூ இனிஷியலா இருக்கிற இலுமினேஷன் ஹெச்னு போட்டுக்கலாம். இலுமினேஷன், பிரைட்னஸ், எனர்ஜி இதெல்லாம் என்ன அப்படின்னா லேம்புக்கும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அந்த லாஜிக்ல எழுதியிருக்கா. இப்ப இலுமினேஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டிக்ரீஸ் இன் இலுமினேஷன் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் இலுமினேஷன் வேணும். பர்சன்டேஜ்ல ஒரு டேட்டா நாம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும். சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்னா என்ன? கீழே ஒரிஜினல் எலிமினேஷன் எழுதுங்க. ஒரிஜினல் எலிமினேஷன் ஹெச். மேல டிக்ரீஸ் எழுதணும். டிக்ரீஸ்னா ஆரம்பத்துல ஜாஸ்தியா இருக்கும், ஃபைனலா கம்மியா இருக்கும். பெர்சன்டேஜ்ல நியூமரேட்டர் டேட்டா எழுதுறப்ப நீங்க பாசிட்டிவா எழுதணும். அதுதான் ஆல்வேஸ் பெஸ்ட். அப்பதான் எப்பயுமே குழப்பம் வராம இருக்கும். டிக்ரீஸ்னா ஆரம்பத்துல பெருசா இருக்கும், லேட்டரா குறைஞ்சிருக்கும். ஆரம்பத்துல ஹெச், லேட்டரா ஹெச் டேஷ், அதுக்கு பதில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 16/25 ஹெச் இருக்கு. பர்சன்டேஜ் கன்வர்ஷன்ங்கிறதுனால இன்டூ 100 போட்டுக்கலாம். எல்லாத்துலயும் ஹெச் காமன் கேன்சல் பண்ணிடலாம். இதை கிராஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 9/25 இன்டூ 100ன்னு வந்துடும். 25 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4 வரும். அப்ப 36% வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இலுமினேஷன் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தோன்னே உனக்கு ஒரு டவுட் வரும். இலுமினேஷனுக்கு ஃபார்முலாவே இல்லையே, என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பம் வரும். இலுமினேஷன்னாலும் பவர்னாலும் பிரைட்னஸ்னாலும் ஒண்ணுதான், டைரக்ட்லி ப்ரொபோஸ்டு. ரெகுலர் கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் நடத்தியிருக்கேன். பிரைட்னஸ் ஆஃப் லேம்ப் ரேஷியோ போட்டிருப்பேன். பிரைட்னஸும் பவரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால நீ அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். இங்கேயும் நீ பவர் ஃபார்முலா எடுக்கலாம். பவர் ஃபார்முலா எடுத்தாலும் உனக்கு இதே ஆன்சர் தான் வரும். டைம் இல்லாம எழுதணும்னா பவர் ஃபார்முலா வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே சிமிலர் தான். ஸோ 43 இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. 43 ஓவர். அடுத்து 44. 44 இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. A heater is designed to operate with power of 1000 watts in 100-volt line. It is connected in a combination with a resistance of 10 ohm and a resistance of R to a 100-volt mains as shown in figure. For the heater to operate 62.5 watts, the value of R should be dash ohm. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் பா. கொஞ்சம் நம்ம சென்சிபிளா இதை அப்ரோச் பண்ணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அவங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட் டயக்ராம நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன். இதுல நம்மளுக்கு செட் பண்ணிருக்கிற டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் செட் பண்ணிருக்கிற டார்கெட். இந்த என்டையர் செட்டப்பும் 100 வோல்ட்ஸ் மெயின்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே நேரத்துல ஹீட்டரோட நேம் பிளேட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹீட்டர் வந்து 100 வாட்ஸ் பவரை டிசிபேட் பண்ணும், 100 வோல்ட் சப்ளை கொடுத்தா. ஸோ ஹீட்டர் டீடைல் இருக்கு. ஹீட்டரோட பவர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100 வாட்ஸ் இல்ல 1000 வாட்ஸ். வோல்டேஜ் வந்து 100 வோல்ட்டுங்கிறாங்க. ஸோ இந்த பவர்ல ஹீட்டர் வேலை செய்யணும்னா நீங்க இந்த அளவுக்கு சப்ளை கொடுக்கணும். இதுதான் ஹீட்டரோட டீடைல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் நேம் பிளேட் டீடைல்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்டோட நேம் பிளேட் டீடைல்ஸை வச்சு நாம அதை ரெசிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பியோட ஃபார்முலா V²/R. இதுல இருந்து ஆர் கண்டுபிடிச்சா V²/Pன்னு வரும். V வந்து 100, V²ங்கிறதுனால 200 எழுதிட்டா. P வந்து 1000. சால்வ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீட்டர் எலிமெண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னா 10 ஓம்ஸ்னு வரும். இதை நான் RH போட்டுக்கிறேன். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீட்டர் எலிமெண்ட் RH எவ்வளவு அப்படின்னா 10 ஓம்.
கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சப்ளையை நீ டைரக்டா ஹீட்டருக்கு கொடுத்தனா ஹீட்டர் 100 வாட்ஸ் பவர்ல டிசிபேட் ஆகும். ஆனா அவங்க அப்படி பண்ணல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நெட்வொர்க்ல ஹீட்டரை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீட்டர்ல இருந்து பவர் டிசிபேஷன் எவ்வளவு அப்படின்னா 62.5 வாட்ஸ் தான். 100 வாட்ஸ் எல்லாம் டிசிபேட் ஆகக்கூடாது. இவ்வளவு பவர் தான் டிசிபேட் ஆகணும். ஃபார் டிசிபேட்டிங் திஸ் மச் ஆஃப் பவர் இங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் போடணும்னு கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த பவரையும் வச்சுக்கிட்டு ஹீட்டருக்கு எவ்வளவு வோல்டேஜ் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அப்ப திருப்பி பவரோட ஃபார்முலா போறேன். V ஸ்கொயர் பை R. இதுல இருந்து V ஸ்கொயர் கண்டுபிடிச்சா P இன்டூ RH வந்துடும். V கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் P இன்டூ RH வந்துடும். P எவ்வளவு இருக்கு அப்படின்னா 62.5 வாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. RH வந்து ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அது நம்ம 10 ஓம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ரூட் ஆஃப் 625 வரும். சால்வ் பண்ணா 25 வோல்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எலிமெண்ட் அந்த அளவுக்கு வோல்டேஜ வாங்கிருச்சு அப்படின்னா அந்த பவர்ல வேலை செய்யும். இதுதான் நேம் பிளேட் டீடைல்ஸ். எப்பயுமே நேம் பிளேட் டீடைல்ஸ்ல வச்சு அந்த எலிமெண்ட்டை ரெசிஸ்டன்ஸா ட்ரீட் பண்ணலாம், பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட ஹீட்டர் எலிமெண்ட்டை இங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது 100 வாட்ஸ் பவரை டிசிபேட் பண்றதுக்கு ரெடி. அதுக்கு நீங்க 100 வோல்ட் கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 100 வாட்ஸ் பவர் எல்லாம் இதுல இருந்து வரல. 62.5 வாட்ஸ், 100 இல்ல 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ் பவர்லாம் இதுல இருந்து டிசிபேட் ஆகல. ஒன்லி 62.5 வாட்ஸ் இந்த அளவுக்கு தான் பவர் டிசிபேட் ஆகுது. இந்த அளவுக்கு பவர் இதுல டிசிபேட் ஆனா போதும். அதுக்கு இங்க எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணு கேக்குறாங்க. சோ அப்ப நான் என்ன பண்றேன், இந்த பவரையும் ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு ஹீட்டருக்கு எவ்வளவு வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சேன். ஹீட்டருக்கு 25 வோல்ட் வேணும். இதுவும் பேரலா இருக்கிறதுனால இதோட வோல்டேஜும் 25 வோல்ட். அடுத்து என்ன பண்ணலாம், நாம 100 வோல்ட் கொடுக்குறோம். இந்த ஜோனுக்கு 25 வோல்ட் தேவைப்படுது. அப்ப ரிமைனிங் 75 வோல்ட் தான் இங்க பாஸ் ஆகும். அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம், இதை வச்சு இந்த கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா V by R. V 75, R வந்து 10. அப்ப 7.5 ஆம்பியர். அப்ப இங்க இந்த இடத்துல வர்ற கரண்ட் வந்து 7.5 ஆம்பியர்னு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு ஹீட்டர்ல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹீட்டர்ல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அது I' போடுறான். ஹீட்டரோட வோல்டேஜ் வந்து 25. ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 10 ஓம். அப்ப 2.5 ஆம்பியர் என்ன ஆகும்னா ஹீட்டர்ல பாஸ் ஆகும். அப்ப இதுல போற கரண்ட் 2.5 ஆம்பியர். 7.5ல 2.5 ஆம்பியர் கரண்ட் ஹீட்டருக்கு போயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் 5 ஆம்பியர் கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். இதை வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். V எவ்வளவு இருக்கு அப்படின்னா 25 இருக்கு ஃபார் திஸ் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் 5 ஆம்பியர். அப்ப சால்வ் பண்ணா 5 வரும். இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம்னா தேவைப்பட்டா ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரலான்ட்டு. அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் நடத்துறப்ப இன்னொரு கண்டிஷனும் சொல்லியிருந்தேன். எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நோனா இருந்தாதான் ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரணும். பாருங்க இதுல இது அன்னோன். அப்ப முடிஞ்சவரை சர்க்கியூட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப டேட்டாஸ் எதையாவது கலெக்ட் பண்ணி அதை வச்சு அடுத்தடுத்த டேட்டாஸ்குள்ள பிளே பண்றதுக்கு, அடுத்தடுத்த டேட்டாஸ்குள்ள போறதுக்கு யோசிக்கணும். எனக்கு வந்து ஹீட்டர்ல எவ்வளவு பவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அதை வச்சு வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே வோல்டேஜ் தான் இதுக்கும் அக்கர் ஆகும். ஏன்னா பேரலல். அப்ப இவங்களுக்கு 25 வோல்ட் போகுது. டோட்டலா 100 வோல்ட்னா இங்க 75 வோல்ட் வரும். இந்த வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு இதுல பாஸ் ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா. ஆல்ரெடி இந்த வோல்டேஜ் எனக்கு தெரியுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. அதை வச்சு இதுல பாஸ் ஆகிற கரண்ட். இதை ரெண்டையும் வச்சு கிர்ச்சாஃப் கரண்ட் லா யூஸ் பண்ணி இதுல பாஸ் ஆகிற கரண்ட் கண்டுபிடிச்சிட்டான். கரண்ட் வோல்டேஜை வச்சு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டான். 3 டேட்டா பிரைமரியா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அப்ளை பண்ணும். ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ், கரண்ட். 2 டேட்டா இருந்தா இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டேட்டா தான் இருக்குன்னா இன்னொரு டேட்டா உருவாக்குறதுக்கு வேற ஏதாவது க்ளூஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இது கொஞ்சம் திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இல்ல நம்ம பொதுவா கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனத்துல அரைகுறையா பார்ப்போம், ஒழுங்கா கவனிக்காம விட்டுருவோம், சால்வ் பண்ண தெரியாம ஸ்ட்ரகிள் ஆயிடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டரா நம்ம சால்வ் பண்ண முடியாது. என்ன டேட்டா இருக்கு, என்ன வச்சு என்ன பண்ணலான்ட்டு ஆர்டர் மாத்தி தான் சால்வ் பண்ற மாதிரி வரும். ஸோ 44 ஓவர். அடுத்து 45. 45 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. In the following circuit, the battery has an EMF of 2 volt and an internal resistance of 2/3 ohm. The power consumption in this entire circuit is dash watts அப்படிங்கிறாங்க. ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்கப்பா. நானும் அந்த சர்க்கியூட்டை டிரா பண்ணிக்கிறேன்.
சர்க்கியூட்ல எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் 2 ஓம் இருக்கு. எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஒரே நம்பர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சால்விங் ஈஸியா இருக்கும். ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க 2 வோல்ட், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2/3 ஓம். என்டையர் சர்க்கியூட்ல இருந்து எவ்வளவு பவர் டிசிபேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணுங்க. இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் எனக்கு பேரலல்னு கிளியரா தெரியுது. எப்படி பேரலல்னா பாருங்க, இந்த 2 ஓமுக்கும் இந்த 2 ஓமுக்கும் எண்ட் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 2 ஓமுக்கும் இந்த 2 ஓமுக்கும் பிகினிங்கும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. பாருங்க, இங்க இருந்து இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டோம், இங்க இருந்து இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அப்ப இந்த ரெண்டு 2 ஓமும் பேரலல். அதனால இந்த ரெண்டு 2 ஓமா வரைஞ்சிட்டாங்க. 2 ஓம் 2 ஓம் பேரலலா போட்டாங்க. அதே மாதிரி பாருங்களேன், இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் பேரலலா இருக்கு. இந்த ரெண்டு 2 ஓமுக்கு பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, எண்ட் இந்த 2 ஓமுக்கு இங்க வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 2 ஓமுக்கும் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு இங்க சேர்த்தாச்சு. அப்ப இந்த ரெண்டு 2 ஓமும் பேரலல். அது ரெண்டும் பேரலல் பண்ணிட்டாங்க. 2 ஓம் 2 ஓம். பாருங்களேன், இந்த ஜாயிண்ட் வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கு. அப்ப இதையும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அடுத்து மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் நடுவுல ஒரு 2 ஓம் இருக்கு. இந்த ஜாயிண்ட் இங்க இருக்கு, இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் இங்க இருக்கு. இதுக்கு நடுவுல 2 ஓம், மேல ஒரு 2 ஓம் போட்டாச்சு. அதே மாதிரி கீழையும் பாருங்களேன், அதே ஜாயிண்ட்டுக்கு நடுவுல இன்னொரு 2 ஓம் இருக்கு. அப்ப கீழையும் நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஒரு 2 ஓம் போட்டுடலாம். கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? சர்க்கியூட்டோட அந்த ரீட்ரா வெர்ஷன் கிடைச்சிடும். ஈஸியா என்ன பண்ணிடலாம், ரீட்ரா பண்ணிடலாம். இல்லைன்னா நான் ரீட்ரா பண்ணிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, கரெக்டானு யோசிச்சு பாரு, அவ்வளவுதான். அடுத்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, கீழே ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. பேட்டரி வில் ஹாவ் சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் which is 2/3 ஓம். அதை அப்படியே எழுதிட்டேன். இப்ப ஈஸியா நம்மளுக்கு ஐடியா கிடைக்குது. ஏன்னா சிங்கிள் பேட்டரி சர்க்கியூட் இந்த அப்பியரன்ஸ் இருக்கு, பிளாட் அப்பியரன்ஸ். சர்க்கியூட் வந்து இப்படி இருந்ததுன்னா சம்டைம்ஸ் சீரிஸ் பேரல் ஜட்ஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த பிளாட் அப்பியரன்ஸ் ஹரிசாண்டல் அப்பியரன்ஸ்ல இருந்ததுன்னா பார்த்தோன்னே சீரிஸ் பேரல் ஜட்ஜ் பண்ணிடலாம். இது ரெண்டும் உங்களுக்கு பேரலா இருக்கு. 2ஐயும் 2ஐயும் பேரலல் பண்ணா 1. இந்த ரெண்டு 2ம் பேரலா இருக்கு. 2ஐயும் 2ஐயும் பேரலல் பண்ணா 1 ஆயிடும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல சர்க்கியூட் வரையறேன். இப்ப இது 1 ஓம், இது 1 ஓம். மேல இருக்கிற 2 ஓமை நான் டிஸ்டர்ப் பண்ணல, கீழே இருக்கிற 2 ஓமையும் டிஸ்டர்ப் பண்ணல. பேட்டரி as usual கனெக்ட் பண்ணிட்டா 2 வோல்ட் பேட்டரி வித் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2/3. அடுத்து இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல இருக்கிறது கிளியரா தெரியுது. அதை நான் சீரீஸ் பண்ணி 2 ஓம்னு எழுதிட்டேன். மேல இருக்கிற 2 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, கீழே இருக்கிற 2 ஓமையும் டிஸ்டர்ப் பண்ணல, பேட்டரியும் டிஸ்டர்ப் பண்ணல. பேட்டரி 2 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2/3 ஓம். இப்ப கிளியரா தெரியுது இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு. பேரலல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. சால்வ் பண்ணா 3/2ன்னு வந்துரும். Rp கண்டுபிடிச்சா 2/3 ஓம். இதை வச்சு அடுத்த டயக்ராம் போடுங்க. இதை தூக்கிட்டு 2/3ன்னு போட்டுடலாம். ஸோ 2/3 ஓம். அப்புறம் ஒரே ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு which is 2 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் அகைன் 2/3, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2/3 ஓம். இப்ப ஈஸியா நீங்க பவர் கண்டுபிடிச்சிடலாம். V இருக்கிறதுனால பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா V²/R. Vக்கு பதில் 2 போட்டுடலாம். இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்குப்பா. இந்த 2/3யும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருக்கு. பொதுவா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எழுதிட்டு அதோட ஆட் தான் பண்ணுவோம். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 4/3 வந்துடும். 2² 4. அந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகி மேல 3 போய் 3 வாட்ஸ். இதான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஒண்ணுமே கிடையாது. இதை ரீட்ரா பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. மத்தபடி சர்க்கியூட்ல வேற எந்த காம்ப்ளிசிட்டியோ ட்விஸ்டட் ரெக்வயர்மெண்ட்டும் வைக்கல. இதை ரீட்ரா பண்ணணும், அதான் முக்கியம். ரீட்ரா பண்ணிட்டா ஒர்க் ஓவர். நீ பொதுவா ரீட்ரா பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற அதே கனெக்ஷன்ஸ் வருதான்னு செக் பண்ணி பாரு. வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், கரெக்டா பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கான்னு நீ என்ன பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணி பார்த்து. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுப்பா. இதோட என்ன ஆயிடுச்சு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஓவர்.